மனோஜ் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் அவர பத்தின ஏராளமான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்டின்னா, மனோஜ் அவர்களோட ரூம்ல குறிப்பா அவரோட கட்டில்ல தலையணைக்கு அடியில இருந்த பொருட்கள பார்த்து, அவங்களோட மனைவி பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரும், இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் மாரடைப்பு காரணமா நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சு போயிருந்தாரு. அண்ட் அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே யாராலயும் ஏத்துக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறுவை சிகிச்சைலாம் முடிஞ்சு, கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிட்டு மறுபடியும் நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு. அண்ட் வீட்ல இருந்தாரு. அப்படி செத்து பொழச்சு வந்தவரு மறுபடியும் இப்படி போயிட்டாரே அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கவலை. அண்ட் அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட ரூம அவங்களோட மனைவி சுத்தம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா கட்டில சுத்தம் பண்ணியிருக்காங்க. அப்ப தலையணைக்கு அடியில பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒண்ணு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவரு, அவங்களோட மனைவி மற்றும் அவங்களோட 2 பெண் குழந்தைகள். அவங்க 4 பேரு இருக்க மாரியான ஃபோட்டோ தான் அது. அண்ட் அந்த ஒரு ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா, மனோஜ் அவர்கள் தலையணைக்கு அடியிலே தான் வச்சிருந்திருக்காரு. அண்ட் அத பார்த்து அவங்க பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. மனோஜ் அவர்கள் கிரிட்டிக்கல் கண்டிஷன் போனாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஒரு டைம்லேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு. எங்க நமக்கு மறுபடியும் ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு எப்போதுமே அவங்க குழந்தைகள் மற்றும் அவங்களோட மனைவி அவங்களோட ஃபோட்டோவ கையிலேயே வச்சிருந்திருக்காரு. அண்ட் தூங்கும்போது கூட அந்த ஃபோட்டோவ தலையணைக்கு அடியில தான் வச்சு தூங்கியிருக்காராமா. அண்ட் அதுதான் தொடர்ந்து அவரு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி வந்திருக்காரு. அது கடைசி நாளுமே அதே மாரி தான் அவரோட தலையணைக்கு அடியில அந்த ஃபோட்டோ இருந்திருக்கு. அண்ட் அவரோட இறப்புக்கு அப்புறம் அந்த ரூம சுத்தம் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ அவங்களோட மனைவி கையில கிடைச்சிருக்கு. அண்ட் அத பார்த்து தான் அவங்க ரொம்பவே தேம்பி அழ ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேரு அவங்களோட கருத்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் பாரதிராஜா சாருக்கும் சரி, அண்ட் மனோஜ் அவர்களோட குடும்பத்தாருக்கும் சரி ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து அவங்க மீண்டு வரணும். பாரதிராஜா சாரும் உடல்நிலையை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி கருத்துக்கள் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அஜித் அவர்களோட நடிப்புல வெளிவர இருக்க குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குழு சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்துல நடிகர் அஜித்குமார் அவர்களோட நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துக்கு அஜித் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பண்ண படங்களை காட்டிலும் இந்த படத்துல மாஸ் எலமெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் அஜித் சாரோட முந்தைய படங்களோட ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. ஒரு பக்கா ஃபேன் பாயா இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் சாருக்கு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டீசர் இதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலா போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மேலும் அந்த படத்தோட முன்பதிவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதாமா. பொதுவாகவே தமிழ்நாட்டில் அஜித் சாரோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதுலேயும் இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா இன்னைக்கு ஃப்ரீ புக்கிங்ல இந்த படம் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், அஜித் சாருக்கு இந்த படம் மிகப்பெரிய அளவுல கம்பேக் கொடுக்குதா இல்லையா? இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.